இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 28 வந்து இருந்தது. இப்போ என்ன பிரசன்டா எத்தனை இருக்கு? 28 இருந்தது. கரெக்ட் தான். பட் பிரசன்ட்ல வந்து 27 தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கண்ட்ரி வந்து வெளியேறிடுச்சு. யார் வெளியேறாங்க? இங்கிலாந்து வெளியேறிட்டாங்க. பிரிட்டன் பிரிக்ஸ் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. பிரிட்டன் வந்து இதுல இருந்து வெளியேறிட்டாங்க. சரியா? அதனால இப்ப இருக்கிறது வந்து 27 இருக்கு. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா ப்ரூசல்ஸ்ல இருக்கு. சரியா? ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டா இருக்கிறதுனால இந்த क्वेश्चंस கேட்கும். சரி, யூரோப்பியன் யூனியனோட தலைமையிடம் ப்ரூசல்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிற கரண்ட் நாடுகளின் எண்ணிக்கை, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 27. கடைசியாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய நாடு பிரிட்டன். சரியா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டதோட ஆன்சர். சரி, இது வந்து क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியா வந்து இதுக்கு இப்பதான் நடந்திருக்கு. இது வந்து क्वेश्चन ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா 1946 யார் வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைஸ்ராய் அப்படின்னா அரச பிரதிநிதி, தலைமையான ஆள், ஹெட், அந்த மாதிரிலாம் அர்த்தம். வைஸ்ராய் இங்கிலீஷ் வார்த்தை தான். அதாவது தமிழ்லையும் வைஸ்ராய் தான் எழுதுவோம். தமிழ்ல வைசிராய் அப்படின்னு எழுதியிருப்போம். ஆனால் ஆக்சுவலாக அது இங்கிலீஷ் வேர்டு வைஸ்ராய்ன்றது ஒரு ஹெட், ஒரு அரச பிரதிநிதி. தமிழ் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாக்டா அப்படின்னா அரச பிரதிநிதி. அவர் தான் ஹெட். அவருக்கு கீழே தான் எல்லாமே நடக்கும். ஸோ இது வரைக்கும் 46 யார் இருந்தாங்க அப்படின்னா யார் இருந்தாங்க? லார்ட் வேவல் பிரபு அப்படின்றவர் தான் எப்ப இருந்தாரு? இந்த டைம்ல இருந்தாரு. 1946 யார் இருந்தாங்க அப்படின்னா அரச பிரதிநிதி யார் இருந்தாங்க? வேவல் பிரபு. அதுக்கு முன்னாடி இருந்தவர் லின் லித்தோ பிரபு. அதுக்கப்புறம் இருந்தது வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் தான் நமக்கு என்ன பண்ணுவாரு? சுதந்திர தினத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பாஸ் பண்ணுவாங்க. என்ன ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க? இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. சரியா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக போடப்பட்ட சட்டம் என்னது? இந்திய சுதந்திர சட்டம். சரியா? இந்திய சுதந்திர சட்டம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக போடப்பட்டது. சரி, லில்லித்தோக்கு அப்புறம் வேவலுக்கு அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? மவுண்ட் பேட்டன் பிரபு. வில்லியம் பெண்டிங் மவுண்ட் பேட்டன் பிரபு. சரியா? கடைசியா வந்து யாரு? மவுண்ட் பேட்டன் பிரபு. வில்லியம் பெண்டிங் அந்த பாருங்க, அதே அந்த பேரை ஞாபகம் நீங்களும் அப்படியே சொல்லிருக்கீங்க. யாரெல்லாம் புதுசாக தான் படிக்கிறீங்களா? ஏற்கனவே கொஞ்சமாவது படிச்சிருக்கீங்களா? புதுசாக தான் படிக்கிறீங்க. ஸோ அதனால எது சொன்னாலையும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சரியா? மவுண்ட் பேட்டன் பிரபு அவருக்கு கீழே தான் ஆல்ரெடி கொஞ்சம் பேர் படிச்சவங்க இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% மெம்பர்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சமாக அதுலேருந்து கேப்சர் பண்ணணும். சரியா? ஸோ அது ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அந்த பிரபுலாம் வந்துருச்சா? பிரபு ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெங்கால் இருக்கிறவர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வில்லியம் கோட்டையின் ஆளுநர் சொல்லுவாங்க. அந்த வில்லியம் கோட்டையின் ஆளுநர் என்ன பண்ணுவாங்க? பெங்காலுடைய ஆளுநர் சொல்லுவாங்க. பெங்காலுக்கு அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அதுக்கப்புறம் தான் அரச பிரதிநிதி சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொன்று யார் யார் 4 பேருடைய நேம் வந்து கம்பல்சரி முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பெங்கால், அதாவது வில்லியம் கோட்டை அப்படின்னா யார் வருவாங்க? ராபர்ட் கிளைவ் இருப்பாரு. அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டை கூட பெங்கால் வரப்ப வாரன் ஹேஸ்டிங் தான் சொல்லுவாங்க. வந்தாச்சா? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒடுங்குமுறை சட்டம், அதுக்கப்புறம் வரப்ப பட்டை சட்டம், 2வது பட்டை சட்டம் 1833 போடப்பட்ட சட்டம். சாரி, 3வது பட்டை சட்டம் அந்த டைம்ல தான் நடக்கும். 2வது பட்டை சட்டம் வந்து 1 லட்சம் கல்விக்காக கொடுக்கப்பட்டது. அது 3வது பட்டை சட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் 1858 வைஸ்ராய் பேரறிக்கை விடுதலை மகாராணி விக்டோரியா மகாராணி பேரறிக்கை காணி பிரபு வந்து என்ன பண்ணுவாரு? என்னவா மாறுறாரு? வைஸ்ராயா வர்றாரு. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த யார் வராங்க, எந்த இயர், என்ன ஆக்ட் அப்படின்றது. சரி, ஓகே. இது சம்பந்தமா இருக்கக்கூடியது அதுதான். நமக்கு ஆர்டர் வந்து முக்கியம். லில்லித்தோக்கு அப்புறம் தான் வேவலுக்கு அப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் வர்றாரு. மவுண்ட் பேட்டன் தான் அந்த ஆக்ட் பாஸ் பண்றாரு. அது மூலியம் தான் சுதந்திரம் வந்து கிடைக்கும். சரியா? இந்த ஆர்டர் முக்கியம். என்னென்ன ஆக்ட் போட்டாங்க, யார் வந்து மாறுறாங்க அப்படின்றது முக்கியம். ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷாரால் போடப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. அப்புறம் பட்டை சட்டம், இந்திய சட்டம், பட்டை சட்டம், அப்படி லைனாக போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? தேர்ட் கொஸ்டின் லாஸ்டா 3வது கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா கேட்டிருக்கோம். அது என்ன? பஞ்சாயத்து ராஜ் தினம்னா என்ன?
எப்போ வந்து தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து இது வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24 வருஷம் 1994. சரியா? ஸோ இதுதான் நம்ம நேற்று கிளாஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரி, அதெல்லாம் இப்போ தேடி பார்த்தீங்களா ஓரளவுக்காவது? சரி, ஓகே. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா? ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா? பார்த்த வரைக்கும் ஏதாவது தப்பு ரைட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப நீங்களும் பார்த்து சரி, நாளைக்கு வரப்ப நாளைக்கு ஆல்ரெடி சொன்னதான் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. இந்த என்னென்ன ஆக்ட் யார் மாறுறாங்க, அதாவது இப்போ சொன்னதான் பெங்கால், அது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆக்ட் நேம் எழுதணும். வில்லியம் கோட்டின் ஆளுநர், பெங்காலுடைய ஆளுநர், இந்தியாவினுடைய ஜெனரல், கவர்னர் ஜெனரல், அப்புறம் வைஸ்ராய், இந்த 4 வருதுல இந்த 4க்கு என்னென்ன ஆக்ட் எப்படி மாறும். சரி, நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு ஷீட்டில் சும்மா இது எழுதுவீங்களா, அதே மாதிரி அதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அப்பப்போ அதாவது சைட் பை சைடாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், மறக்காமல் அப்படியே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போயிடும். இது வரைக்கும் பார்த்தது பணக்கொள்கை சம்பந்தமாக பார்த்துருக்கோம். சரியா? இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிதி கொள்கை பார்ப்போம். நிதி கொள்கை அல்லது நிதி பொருளியல் போட்டுக்கோம். பண பொருளியல் போடுறோம் இல்லையா, நிதி பொருளியல் போட்டுக்கோம். எக்ஸாக்டா அந்த வேர்ட் தான் யூஸ் பண்றாங்க. நிதி பொருளியல், ஃபினான்ஸ் எக்கனாமி, அதாவது சம்பந்தமா பார்க்கணும். நிதி பொருளியல் சம்பந்தமா இன்னைக்கு டாபிக் பார்ப்போம். சரிவா? ஸோ நிதி பொருளியல் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பண பொருளியல் சம்பந்தமா பார்த்தோம். பணத்தை கட்டுப்படுத்தக்கூடியது யார் கண்ட்ரோல் பண்றாங்க? பணத்தை நிர்ணயிக்கிறது பண்றது எல்லாமே ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்றாங்க. மத்திய மைய வங்கி அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ நிதி பொருளியல் சம்பந்தமா இது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இது டைரக்டா யாருக்கு கீழே வந்துடும்? இந்த நிதி சம்பந்தமா இருக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு போயிடும் அப்படின்னா கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது பார்லிமெண்ட். அது மெயினாக யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே போயிடும். அதில் ஏதாவது ஒரு பண்ணால் பாராளுமன்றத்துக்கு கீழே போயிட்டு தான் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணால் பார்லிமெண்ட் கீழே தான் போவாங்க. ஆனால் பட் உள்ள ஹையர் அத்தாரிட்டி யார் அப்படின்னா இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணுறது பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அப்ரூவல் யார் கொடுப்பாங்க? பாராளுமன்றத்திலோட குடியரசுத் தலைவர் கீழே குடியரசுத் தலைவருக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அவர் ஒப்புதல் கொடுப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு என்னது, அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பட்ஜெட் சொல்லலாம். அப்புறம் என்னது, பண மசோதா என்ன ஆர்டிக்கல், இதுல வந்து சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு. உள்ள போறோம் சொல்லலாம். இப்போதைக்கு உள்ள என்னென்ன சொல்றோமோ பார்த்துட்டு அப்புறம் நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான். ஒரு 4 மணி நேரம் எவ்வளோ டைமிங்கோ அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபினான்ஸ் கமிஷனோட சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 280. இது வந்து இருக்கு நிதிக்குழுவோட ஆர்டிகல். சரியா? நம்ம அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்டிகல், இன்னொன்று இதுல என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 112. ஆர்டிகல் 112 வந்து என்னது, மத்திய பட்ஜெட். ஆக்சுவலா பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு விதியில, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை கிடையாது. என்னென்ன இருக்கு அதுக்கு பதிலா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்ற வார்த்தை தான் இருக்கிறது தவிர பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் சப்மிட் பண்றாங்க. எங்க பார்லிமெண்ட்டுக்கோ இல்ல சட்டசபைக்கோ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அப்படின்னா அது வந்து சட்டசபை. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் வேற என்ன ஆர்டிகல் இருக்குன்னா ஆர்டிகல் 202. ஆர்டிகல் 202 என்னது, மாநில லெவலில் இருக்கக்கூடிய மாநிலத்தோட பட்ஜெட். இங்கேயும் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை இதுலையும் கிடையாது. இதனுடைய ஆர்டிகல் 202. ஸோ ஆர்டிகல்ஸ் எல்லா ஆர்டிகலும் டைரெக்டாக உங்களுக்கு இது எந்த உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்களா இல்லை பாலிட்டியில் கேட்குறாங்களா சொல்ல முடியாது. ஆர்டிகல் டைரெக்டாக இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். சரியா? ஸோ அப்புறம் வேற என்ன மெயின் ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 266. யாராவது படிச்சவங்க சொல்லுங்க பாருங்க, ஏதாவது ஆர்டிகல் கேள்விப்பட்டிருக்கீங்களான்ட்டு. ஆர்டிகல் 266, ஆர்டிகல் 267. இந்த 2 ஆர்டிகல் முக்கியமான ஆர்டிகல் இங்க இருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பாலிட்டி 266 நிறைய டைம் ரிப்பீட்டட் क्वेश्चन வரும்.
நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே நிறைய டைம் வந்து டிஎன்பிசியில் டேரெக்டாகவே கேட்டுருக்காங்க. ஆர்டிகல் 266 267 ஆர்டிகல் நிறைய டைம் கேட்டுருக்காங்க. என்ன ஆர்டிகல் இருக்குது? ஆர்டிகல் பேர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க படிச்சவங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தொகுப்பு நிதி, அதாவது இங்கிலீஷ்ல கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இதுல இருந்தா எல்லாரும் என்ன கொடுப்பாங்க? சேலரி கொடுக்கறது, அதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர கால நிதி. ஏதாவது நான் அவசர கால நிதி நடந்தது இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? யாருக்கு வந்து அதிகாரம் இருக்கு? இது வந்து எடுக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அவருடைய ஒப்புதல் மூலமா இருந்து இருப்பாங்க. இது வந்து அவசர நிதி. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட். கான்டிஜென்சி ஃபண்ட் இது வந்து முக்கியமான இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல். அப்புறம் வேற என்ன நாம இந்த டாபிக் ஃபினான்ஸ் சம்பந்தமா பார்க்கக்கூடிய ஆர்டிகல்ல ஆர்டிகல் 360 என்னது? ஓகே ஓகே ஓகே. நிதி சம்பந்தமா ஃபினான்ஸ்ல வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல வந்து ஆர்டிகல் 360 இது என்னது? ஆர்டிகல் 360 என்னது? அவசர நிலை பிரகடனம் மாதிரி இருப்பாங்க. எது சம்பந்தமா? நிதி சார்ந்து பற்றாக்குறை வந்துச்சு, அதனால வந்து அப்பா அறிவிக்கிற எமர்ஜென்சி ஃபினான்ஸ் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. சரி, அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கக்கூடிய வேற என்ன ஆர்டிகல் நீங்க படிச்சிருக்கீங்க? வேற ஆர்டிகல் 269 கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டிகல் 269 இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து பிரிச்சு கொடுக்கும். இந்த ஆர்டிகல் இதுல எழுதியிருக்கிற ஆர்டிகல்ல இந்த ஆர்டிகல் இது இந்த பட்ஜெட் சம்பந்தமா இதெல்லாம் ஆர்டிகல்ல ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வந்து பாலிட்டிலையும் படிப்பீங்க. மறுபடியும் பாலிட்டியும் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். இது நான் நோட்ஸாக சொல்கிறப்ப இடையில இந்த வார்த்தைகள்லாம் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஷார்ட்டாக நீங்கள் எங்கே எழுதிக்கலாம். பட் இது எல்லாமே கண்டிப்பாக நோட்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த ஆர்டிகல் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எழுதுவீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது போகிறதுக்கு முன்னாடி இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது பேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லிடுவோம். சரியா? ஸோ இது வந்து மெயினாக இருக்கக்கூடிய ஆர்டிகல். இதுக்கப்புறம் இது ஃபினான்ஸில் வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்த மாதிரி அதில் என்னென்ன அதாவது கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்னா பணக்கருவிகள். எக்ஸாம்பிள் என்னென்னது? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். 4 வார்த்தை ஞாபகம் இருக்கா? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி விதிப்பு அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் எல்லாருக்கிட்டையும் பணப்போக்கு அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் உடனே டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு டாக்ஸ் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? ரெப்போ ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகப்படுத்துவாங்க, அமௌண்ட் வந்து திருப்பி எங்கேயும் ஃப்ளோ ஆகாமல் தடுக்கும். அது வந்து ஆர்பிஐ. டைரக்டாக ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வரி விதிக்கிறாங்க. யாருக்கு வரி விதிக்கிறாங்க? யாரெல்லாம் சேலரி பர்சன்ட் இருக்கோ இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து கூட்டுறாங்க பர்சன்டேஜ். அது போக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான டேக்ஸ் அதிகப்படுத்துறாங்க. அப்போ கையில் பணப்போக்கும் கம்மியாகிடுது ஆட்டோமேட்டிக்காக. வரி விதிப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடியது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ரெண்டாவது கடன் சம்மந்தமாக இருக்கு இல்லையா? பொது கடன் யார் கொடுக்குறாங்க? பேங்க் தான் கொடுக்குறாங்க. அது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக கொடுக்குறாங்க? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சாங்க இல்லையா? ஒரு டைம் ஞாபகம் இருக்கா? 2 லட்சம் கோடி கொரோனாவுக்காக நிதியா கொடுக்கல, கடனா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? பார்த்துச்சிங்களா? இந்தியாவுடைய பட்ஜெட் வந்து 10, அதாவது 20 லட்சம் கோடி நம்மளுடைய மொத்த இன்கம், அதாவது மொத்த பொருளாதாரத்தின் மதிப்பு 2 to 3 ட்ரில்லியன் எக்கனாமி. 5 ட்ரில்லியன் எக்கனாமியா, அதாவது 5 ட்ரில்லியன் பொருளாதாரம் மாற்றத்துக்கு இலக்கு நிர்ணயிச்ச வருடம் என்ன வருஷம்? எந்த வருடத்திற்குள் 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை இலக்கு அடைய நிர்ணயிக்கப்பட்டுள்ள வருஷம்? 2024. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த டார்கெட்டட் வருஷம் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். பைப்லைன் கனெக்ஷன்ஸு, அப்புறம் டிபி ஒழிக்கிறதுக்கு வருஷம் நிர்ணயம். டிபிலாம் டேரக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2025க்குள்ள டிபி ஒழிக்கணும் இந்திய கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கு. ஆஸ் பர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2030. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துக்கங்க.
உலக சுகாதார நிறுவனம் 2030 வந்து டிபி ஒழிக்க இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் இந்திய கவர்மெண்ட் டிபியை வந்து ஒழிக்கிறதுக்கு டிபி வந்து 2025 வந்து டிசைட் பண்ணிருக்கு. சரியா, முடிவு பண்ணிருக்கு. 2025 வந்து டிபி ஒழிக்க முடிவு பண்ணிருக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா சைடில் எங்கேயாவது நோட் பண்ணிக்கங்க. எக்கனாமிக்ஸில் அப்படியே லைனாக எழுத வேணாம். சரி, மற்ற வேறு ஏதாவது டாபிக் பேசுகிறப்ப மட்டும் ஏதாவது பேசுகிறப்ப ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறத சைடில் எழுதிச்சு மறுபடியும் எப்படியாவது ஒரு டைம் பார்க்குறப்ப யூஸ் பண்ணிக்கணும். சரியா, ஸோ அந்த நோட்லேயே அப்படியே எங்கேயாவது கன்ஃபியூஸ் எழுதுனா சைடில் ஏதாவது போட்டு அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சி வச்சுக்கணும். பொது வரி விதிப்பு சொல்லிட்டோம். டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் கம்மியாகிடும். சரியா, பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கையில் பணம் போகும். ரெண்டுமே டேரெக்டாக இதெல்லாம் டேரெக்டாகவே புரியும். அதுதான் கொஞ்சம் புரியாது, பணக்கொள்கை தான் கொஞ்சம் புரியாது. இதெல்லாம் டேரெக்டாகவே பார்த்த உடனே தெரியும். பொது கடன், இதுக்கு என்ன மீனிங் நீங்களே சொல்லிட்டு பார்க்கலாம். பொது கடன் மூலிமா எப்படி வந்து மக்கள் கையில் பணம் சேர்றது இல்லை குறைக்கிறது அந்த மாதிரி எதுவும் முடிவு பண்ணுவாங்க. நிதி சம்பந்தமா நிதி சொல்றாங்களே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஏதாவது. பொது கடன் அப்படின்றதுல என்ன முடிவு பண்ணும் கவர்மெண்ட்? வெரி குட். கொடுத்த கடனை திருப்பி வாங்கினா பணப்புழக்கத்தை கம்மி பண்ணலாம். கவர்மெண்ட் நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கோம் இல்லையா, நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணி திருப்பி வாங்கணும். திருப்பி வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கையில் பணம் இருக்காது. கடனை வந்து நீ இஎம்ஐ கட்டு இல்லை மொத்த கடனையும் செட்டில் பண்ணு, கவர்மெண்ட் போர்ஸ் பண்ணி லீகலாக ஆக்ஷன் எடுத்து பண்ணாங்க அப்படின்னு என்ன ஆகும்? இப்போ மக்கள் கையில் பணப்புழக்கம் ஆட்டோமேட்டிக் கம்மியாகும். ஸோ இல்லை நீ வந்து எல்லாத்தையும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கம்மி பண்ணிட்டோம், வட்டி குறைச்சிட்டோம், நீங்களாம் கடன் வாங்கிக்கிங்க, இவ்வளோ லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், மார்ட் லோனு அது நிறைய லோன்ஸ் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோன் அதிகமாக மூவ் ஆகும், மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாகும். மாடு வாங்குறாங்க இல்லையோ, பக்கத்து வீட்டு மாடை காட்டி கூட லோன் வாங்கலாம், நடக்குது இல்லையா? ஸோ அது வந்து டேக்ஸ் அந்த மாதிரி அடிப்பாங்க, அதை வச்சு லோன் வாங்கலாம். அப்போ எல்லாரும் கையில் பணம் ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பொது கடன் கீழே பணப்புழக்கம் அதிகமாகிறதுக்கு லோன்ஸை வந்து கொடுக்கலாம், இல்லை லோன்ஸை திருப்பி வாங்கலாம். சரியா, கடன் கொடுக்கலாம் இல்லை கடனை திருப்பி எடுக்கலாம். அப்போ கடனை கொடுத்தா பணப்புழக்கம் இருக்கும், கடன் திருப்பி எடுத்தா பணப்புழக்கம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் டேரக்டாகவே புரியும். அங்கே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பண கொள்கையெல்லாம் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நேராகவே இருக்க மாதிரியே இருக்கும். சரியா, ஸோ வரி விதிப்பு டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மக்கள்கிட்ட பணம் வந்து பணப்புழக்கம் காட்டு. ஏன் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கம்மியாகுது? டேக்ஸ் கட்ட போகிறது 10,000 தான் வருஷம். ஆனால் அந்த டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னா, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி போட்டுருவாங்க வருஷம் எல்ஐசி. புரியுது இல்லை? பாலிசி கட்டிட்டு, அதாவது டேக்ஸ் கட்டிட்டு கம்மியாக தான் கட்டுவோம். பட் அந்த டேக்ஸ் ஒரு 2000-3000 கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இயர்லி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் இது பாலிசி போடலாமே, எல்ஐசி பாலிசியோ அந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாவது ஹவுசிங் அந்த மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா அந்த பாலிசியை கணக்காக டேக்ஸ் கட்டணும். ஸோ இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் டேக்ஸாக இருந்தாலும் சரி, சரியா, எதாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து டேக்ஸ் கணக்காடுறதுக்காகவே ஏதாவது ஒரு பாலிசி காட்டுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஸ்டார்ட், எது வேணாலும் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லாமே இது பண்ணால் இதனால் இவ்வளோ லாஸ் எனக்கு அப்படி காட்டிட்டு டேக்ஸ்லேருந்து தப்பிச்சுக்குவாங்க. டேக்ஸ் எவேஷன், டேக்ஸ்லேருந்து டேக்ஸை கட்டாமல் தப்பிச்சு போகிறது. சரியா, ஸோ இது வந்து வரி விதிப்பு, பொது கடன், இந்த மாதிரி ஒரு 2 கேட்டகரி இருக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொருளியல் வந்து வேற என்ன இதில் இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி அங்கே பார்த்த மாதிரி இதுக்கு வந்து 3 கருவிகள் இருக்கா, அதே மாதிரி இதுக்கும் சில கொள்கைகள் இருக்குது. 6 கொள்கை எழுதுனீங்களா நேற்று, ஞாபகம் இருக்கா? பணத்தின் நடுநிலைத்தன்மை, வேலைவாய்ப்பு, அதே மாதிரி தான் இங்கேயும் அதே சேம் பாயிண்ட்ஸ் தான் வரும். அந்த கொள்கைகள் கிளாஸாக எழுதிருப்பீங்க, கொள்கைகள் 6 பாயிண்ட் எழுதிருப்பீங்க. ஒரு 7 பாயிண்ட் சமநிலை பேணுதல், பணத்தின் நடுநிலைத்தன்மை, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது, பேலன்ஸ் எக்கனாமி, அதே மாதிரி எங்கே வரும். ஆனால் இது நிதி சார்ந்து இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பட்ஜெட் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் பட்ஜெட் சம்மந்தமாக வரும். ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன மெயினாக இருக்கக்கூடியது அப்படின்னா பட்ஜெட் சம்மந்தமாக வரும். பட்ஜெட்ல நான் ஏற்கனவே சொன்னதான், ஏற்கனவே ரெண்டு ஆர்டிகல் படி பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட? எங்க மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட். இது வந்து பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க, இது வந்து மாநில சட்டசபையில் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை, பாராளுமன்றம் எத்தனை பேர் இருக்காங்க? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543 + 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ். இந்த 2 பேர் வந்து இப்போ கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த ப்ரொவிஷன்ஸே எடுத்துட்டாங்க. 2 பேர், அந்த ஆங்கிலோ இந்தியன் கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் வந்து ஆங்கிலோ இந்தியன் குறிப்பிட்டாலும் இல்லை அப்படின்றதால அதை எடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிறது மொத்தம் 543 மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து 40 நமது, 4 நமது, 39 + 1 40 வந்து 1 வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய. சரியா? ஸோ அதனால தான் 40 எம்பி இல்லை, 29 எம்பி தான். இதில் இருக்கக்கூடியது சட்டசபையில், சட்டமன்றத்தில்
230 நாளைக்கு எலெக்ஷன் நாளைக்கு எலெக்ஷன் நாளைக்கு மறுநாள் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தொகுதியில் எண்ணிக்கை கான்பிடண்டா வரல பதில் 234 + 1 234 + 1 சொல்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இங்கேயும் ஆங்கில இந்தியன் தான் ஆனா இங்கேயும் கிடையாது சரியா ஆங்கில இந்தியன் சோ இதுக்குமே இது பாலிட்டில வரும் இதுக்குமே என்னது ஒவ்வொருக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கு 333 நினைக்கிறேன் ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிசர்வேஷன் எஸ்எஸ்டி ரிசர்வேஷன்ஸ் தனித்தனியா ஒவ்வொருக்கும் ஆர்டிகல் இருக்கு சரியா சோ இதெல்லாம் டீடைலா அங்க வரப்ப படிப்பீங்க சோ நமக்கு என்ன அப்படின்னா எகனாமிக்ஸ் பேஸ் பண்ணி 112ன்றது மத்திய பட்ஜெட் 202ன்றது மாநில பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை கிடையாது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நாடு நிதி அறிக்கை அப்படின்ற வார்த்தை தான் இருக்கு சரி இதை வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க யார் சப்மிட் பண்ணுவாங்க நிதியமைச்சர் சரி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க பட்ஜெட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அல்வா கிண்டுவாங்க பாத்துருக்கீங்களா பட்ஜெட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்வா கிண்டுவாங்க உள்ளாரே ஏன் அல்வா கிண்டுறாங்க ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரூம்ல கூட அடைச்சிருவாங்க இந்த பில்டிங்னா இந்த பில்டிங் உங்களுக்கு விட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு மாதத்துக்கு நீங்க அங்கதான் இருக்கணும் பட்ஜெட் ரெடி பண்றது வேற யாருக்கிட்டே எதுவும் வெளியே சொல்லிடக்கூடாது எந்த கான்டாக்டுமே இருக்காது உங்களுக்கு வீட்டுல யாருக்குமே கான்டாக்ட் இருக்காது யாருக்கும் ஒருத்தருக்கு கூடவே தெரியாது அந்த பினான்ஸ் மினிஸ்டர் போய் அதை ப்ரெசென்ட் பண்ற வரைக்கும் யாரும் வெளியே போகக்கூடாது இங்க இருக்கிறவங்க ஸோ ஏன் அப்படின்னா பினான்சியல் சீக்ரெட்டை வந்து போய் வெளியே சொல்லிடக்கூடாது இதுக்கு பட்ஜெட் இவ்வளவு ஒதுக்குறோம் அந்த மாதிரிலாம் வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்றதால உள்ள இருப்பாங்க ஸோ அந்த ஃபைனல் டே முடிக்கிறப்ப அல்வா கிண்டி எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் பட்ஜெட்டை வந்து ஃபைனலா கொடுப்பாங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க பட்ஜெட் அப்படின்னா ஒரு பொதுவாக பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு சொல்றாங்க நோட்ஸ் இருக்கு ஒரு பை அப்படின்னு பொதுவாக பேக்னு அர்த்தம் அதை வந்து தோல் பை அப்படின்னு அர்த்தம் அதுவும் பையில எடுத்து போவாங்க அது பட்ஜெட்டை ஸோ அப்பெல்லாம் சூட்கேஸ் அந்த மாதிரி போவாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பையில இப்போ வந்து லாஸ்ட்ல தாக்கல் பண்ண பட்ஜெட் புள்ளி எலக்ட்ரானிக் மோடு கடைசியாக தாக்கப்பட்ட பட்ஜெட் வந்து இ பட்ஜெட் எந்த பிரிண்டிங் ஃபார்மேட்ல எதுவுமே கிடையாது சரியா ஸோ இது வந்து பேப்பர்லெஸ் பட்ஜெட் ஆமாம் ஸோ இது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க பட்ஜெட்ல இருக்கக்கூடியது அதனுடைய வரவு செலவு திட்டம் ஒரு 5 டாபிக் இருக்கு சரியா ஸோ அதை கண்டினியூஸாக சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஓரளவுக்கு என்னென்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்து சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் நிதி பொருளியல் போட்டுக்கங்க நிதி பொருளியல் ஃபிஸ்கல் பாலிசி நிதி பொருளியல் இங்கிலீஷ்ல ஃபிஸ்கல் பாலிசி நிதி பொருளியல் ஃபிஸ்கல் பாலிசி ஒவ்வொரு ஹெட்டிங்ல இருந்தும் क्वेश्चंस எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெட்டிங் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த டாபிக் வைஸ்ல என்னென்ன இருக்குன்னு உள்ள டீடைலா பார்த்துட்டு அந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்க படிக்கணும் சரியா இருக்கிற நோட்ஸ் மட்டும் படிங்க எகனாமிக்ஸ் வேற எதுவும் வெளியில ஒன்றும் இல்லை எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு வெளியில தேவையான ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க இருக்கிறத படிச்சீங்கன்னாலே போதும் क्वेश्चन இந்த டைம் நீங்க எழுதுறது பழைய டிஎன்பிசி क्वेश्चन இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் சரியா ஈஸியா தான் இருக்கு டைரக்டா क्वेश्चंस தான் இருக்கு பேசிக்கா இருக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன் அடுத்தது போக போக ஒரு 10 வருஷத்து क्वेश्चनல என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் நான் சொல்லாதது கூட அதுல இருக்கலாம் ஸோ அதனால இது வந்து இங்க எங்களுக்கு சொல்லல क्वेश्चனா வந்திருக்கு அப்படிலாம் நினைக்க வேணாம் அங்க டிஎன்பிசி क्वेश्चनல இருந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷன் அடுத்த கிளாஸ் நான் வரப்ப என்கிட்ட கேளுங்க சரி எழுதிங்க ஃபிஸ்கல் ஆமா பண மசோதா தாக்கல் பண்றது இது வந்து பட்ஜெட் பண மசோதா அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு இது பண்ண போறோம் இதுக்கு இவ்வளவு பணம் ஒதுக்க போறோம் தனிப்பட்டது பட்ஜெட் சேராது ஆக்சுவலா ஆதார் ஆக்ட் இருக்கு இல்லையா ஆதார் சட்டம் நிறைவேற்றப்பட்டது பண மசோதாவா தாக்கல் பண்ணாங்க ஆக்சுவலா அது தவறு பட் பண மசோதாவா தாக்கல் பண்ணாங்க ஆதார் கொண்டு வந்தாங்க இல்லையா ஆதார் சட்டம் கொண்டு வரப்பட்ட விதம் வந்து தப்பு அது வந்து நல்லதா இருந்தாலும் என்னதான் தாக்கல் பண்ணாலும் பண மசோதா வந்து ரிஜெக்ட் பண்ண அதிகாரம் இருக்கா குடியரசுத் தலைவருக்கு பண மசோதாவை நிர்ணயிக்கும் அதிகாரம் இருக்கிறதா பண மசோதாவை இன்னொன்னு பாராளுமன்றம் ராஜ்யசபாவோட தாக்கல் பண்ணுவாங்களா
ஸோ இந்த ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா லோக்சபாவில் தனிப்பெரும் மெஜாரிட்டியாக பிஜேபி இருக்கு. ஸோ அப்போ ஆதார் ஆக்ட் கொண்டு வரணும். பண மசோதாவை கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம், ராஜ்யசபாவுக்கு போக தேவையில்லை, லோக்சபாவில் ஓட் போட்டால் போதும். லோக்சபாவில் பிஜேபி நிறைய பேர் இருக்காங்க, ராஜ்யசபாவில் வந்து எல்லா மாநிலத்திலும் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, அதாவது தடுப்பாங்க. புரியுதுல? ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அது பண மசோதாவை கொண்டு வருது. 110 ஆர்டிகல் விதியின் கீழ் பண மசோதாவை வந்து ஆதார் ஆக்டை தாக்கல் பண்ணால் 2017 ஆதார் ஆக்ட் பார்த்துட்டு வரீங்க நாளைக்கு. ஆதார் விதி என்ன வருடம், ஆதார் விதி என்ன வருடம், தாக்கல் பட்ட விதம் வந்து ஆர்டிகல் 110 கீழ் பண மசோதா மூலியமா தாக்கல் பண்ணது. எது? ஆதார். சரி, ஆதார் ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு போகாது. அவங்க வந்து அனுமதி கொடுக்கணும் அவசியம் இல்லை. 14 நாள் திருப்பி வந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் பாட்டு ஒரு சட்டமாக மாற்றிடலாம். சரியா? இதை ரிஜெக்டும் பண்ண முடியாது பண மசோதாவை. உச்ச நீதிமன்றமும் உள்ள வந்து விதியில வந்து தலையிட மாட்டாங்க, அவங்களுடைய இது மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி, அவங்களுமே உள்ள வந்து தலையிட மாட்டாங்க. பண மசோதாவுக்கு தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னு ராஜ்யசபாவும் சொல்ல முடியாது, குடியரசுத் தலைவர் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. வேணா அது பாருங்க அப்படின்னு என்ன சொல்லலாம், தவிர மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால வந்து அதை என்ன தாக்கல் பண்ணாங்க, பண மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அதுதான் பண மசோதாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. பண மசோதானா பணத்து சம்பந்தமாக மட்டும் இருக்காது, கவர்மெண்ட் டிசைட் பண்ணி எதை வேணாலும் பண மசோதா கீழே கொண்டு வருவோம். சரியா? ஸோ அது ஆதாரையும் பண மசோதா கீழே தான் கொண்டு வந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஆதார் ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க, எல்லாரும் இப்போ ஆதார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆதார் நல்ல விஷயமா இருந்தாலும் கொண்டு வந்த விதம் வந்து தவறான வழியில் தான் ஆதார் கொண்டு வரப்பட்டது. ராஜ்யசபாவுக்கு போல ஒன்லி லோக்சபாவில் மட்டும் ஓட்டிங் எடுத்து கொண்டு வந்தாங்க. சரி, பிஸ்கல் என்ற வார்த்தை தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பிஸ்கல், பிசி காயில் அப்படி எழுதிங்க. பிஸ்கல் ஆக்சுவலா பிஸ்கல் அப்படின்றது இங்கிலீஷ் வார்த்தை, அதை தமிழ்ல நீங்க அப்படியே எழுதணும். சி காயில் பிஸ்கல், இங்கிலீஷ்ல பிஸ்கல் அப்படி சொல்லலாம். பிஸ்கல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான கூடை என்ற பொருள்படும். பிஸ்கல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான பிஸ்கல் என்ற வார்த்தை, பிசி காயில் பிஸ்கல் போட்டிங்களா, தமிழ்ல எழுதுறது இங்கிலீஷ்ல பிஸ்கல் அப்படி எழுதுறாங்க. FISCAL. பிஸ்கல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான கூடை என்ற பொருள்படும். கூடை 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 கூடன்னு சொல்றல, கூடை யூஸ் பண்றல, கூடை கூடமா, குடை இல்ல, கூடை. கூடை என பொருள்படும். பொதுவாக பை பேக், பை என்பதை குறிக்கிறது. பொதுவாக பை என்பதை குறிக்கிறது. அடுத்தது பட்ஜெட் என்ற சொல். நெக்ஸ்ட் பட்ஜெட் என்ற சொல் பௌஜெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பட்ஜெட் என்ற சொல் பௌஜெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பட்ஜெட் என்ற சொல் பௌஜெட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் சிறிய தோல்பை. சிறிய தோல்பை, சிறிய தோல்பை, தோல்பை. ஆஹா, அந்த இல்ல, எழுதுமா, ஷோல்டர் பேக். சிறிய தோல்பை, சிறிய தோல்பை. அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், வருமானம் மற்றும் செலவை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கை ஆகும். எது? பட்ஜெட் அப்படின்றது என்னது? வருமானம் மற்றும் செலவை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கை ஆகும். ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த 4 எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கு, சொல்லுமா. வருமானம் மற்றும் செலவை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கை ஆகும். வருமானம் மற்றும் செலவை காட்டும் வருடாந்திர நிதி அறிக்கை ஆகும். அடுத்த பாயிண்ட்,
பொது நிதி என்பது ஒரு அரசு தனது நிதி வளங்களை உருவாக்குவது மற்றும் செலவழிப்பது பற்றி கூறுகிறது. சரி, பொது நிதினா என்ன அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். அடுத்தது நெக்ஸ்ட், அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும். ஸோ நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ புரியுதா? அந்த டாபிக் பற்றி எந்த டாபிக் பற்றி பார்த்துட்டு இருக்கோன்ட்டு, எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னு புரியுதா? கவர்மெண்ட்டுடைய வருவாய் செலவு சம்பந்தமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அது யார் நினைக்கிறாங்க? நிதி சம்பந்தமாக, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க கவர்மெண்ட் சம்பந்தமாக இருக்கிறது பார்த்துட்டு. சரி, ஓகே. ஸோ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதை எழுதி யார் சொன்னாங்கன்றதை எழுதணும். பொது நிதியியல் ஆகும். சரி, ஓகே. அடுத்து எழுதிங்க, ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க. பொது நிதி என்பது டபுள் கோட்டேஷன் ஸ்டார்டிங்ல போட்டுக்கணும், ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. பொது நிதி என்பது அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லை கோடாக திகழ்கிறது. பொது நிதி என்பது அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லை கோடாக திகழ்கிறது. இது பொது அதிகார அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அது ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறது என்று கூறியவர் டால்டன். நேம் வந்து டால்டன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்தது, அது வந்து யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டால்டன். ஃபர்ஸ்ட் தான், பொது நிதி என்பது அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லை கோடாக திகழ்கிறது. ஓகேவா? அடுத்தது, இது பொது அதிகார அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அது ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறது அப்படின்னு போட்டு டால்டன். நேம் வந்து யார் சொன்னது என்று கூறியவர் டால்டன். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும். இதெல்லாமே டபுள் கோட்டேஷன்ல, மேல டபுள் கோட்டேஷன், ஃபைனலா டபுள் கோட்டேஷன், ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அது கூறியவர், ஒரு ஐபன் போட்டு அது கூறியவர் வந்து ஆடம் ஸ்மித். ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும் அப்படின்னு என்று கூறியவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். சரியா?
ஸோ அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆடம் ஸ்மித். அதை அப்படியே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதே எழுதிக்கல. நெக்ஸ்ட், முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும். இது ஆவணம் வந்து இது ஆக்சுவலா பட்ஜெட். பிராக்கெட்ல வேணா பட்ஜெட் வேணா போட்டுக்கணும். முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் மற்றும் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணமாகும். ஆவணம் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட். அது என்ன டாக்குமெண்ட்? பட்ஜெட். இது கூறியவர் ரேனி ஸ்டோன். ரேனி ஸ்டோன். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட். சரியா? அந்த ஆவணம் என்ன ஆகணும்னா வரவு செலவுக்கு சொல்றது வந்து ஆண்டு நிதி அறிக்கை, அதாவது பட்ஜெட். அது யார் சொல்லியிருக்கிறது? ரேனி ஸ்டோன் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட், வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தின் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. வழக்கமான ஒப்புதல். சரி இருங்க. வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தின் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. பாஸ்ட் பில் நேம்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பாஸ்ட் பில் எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே படிச்சு மனப்பாடலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பாருங்க போதும். ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா டைம்லாம் கேட்கறது இல்லை, ஓரளவுக்கு பாருங்க. அப்போ பாருங்க, ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம். ரிவிஷன் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சி நான் நைட்டே ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் ஆகலையும் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்க அப்படியே விட்டுருங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். சரி, ஹெடிங் அடுத்து எழுதிங்க. பொது நிதியியலின் எல்லைகள். ஆமா, எழுதி. பொது நிதியியலின் எல்லைகள் யாரும் சொன்னதான் இருக்கும். பொது நிதியியலின் எல்லைகள். பொது எழுதுறாங்க பாருங்க. பொது நிதியியலின் எல்லைகள். பொது நிதியியலின் எல்லைகள் எட்டிங் போட்டுங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக், பாயிண்ட் நம்பர் 1 பொது வருவாய். பாயிண்ட் நம்பர் 1 பொது வருவாய். செகண்ட் பாயிண்ட் பொது செலவு. பொது கடன்.
பொது செலவு, பொது கடன், மூணாவது பொது கடன், நாலாவது நிதி நிர்வாகம், அஞ்சாவது நிதி கொள்கை. ஸோ இதில் ஒவ்வொரு அஞ்சாவது நிதி கொள்கை எழுதிட்டீங்களா? மொத்தம் 5 ஹெட்டிங் இருக்கா? ஸோ இந்த 5 ஹெட்டிங்க்கும் சரி ஓகே. இப்போ 5க்கும் ஒன்னொன்றுக்கு மீனிங் தெரியுதான்னு பாருங்க. இல்லை ஏதாவது எழுதுமா தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்க. பொது வருவாய்னா கவர்மெண்ட் என்னென்ன வருவாய் வரும்? பொது வருவாய் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் வருவாய் வரும்? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்குது? டேக்ஸ். கவர்மெண்ட்டுக்கு பெரிய வருவாய் வந்து டேக்ஸ். என்ன டேக்ஸ்? இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், கம்பெனி ஆரம்பிச்ச வெல்த் டேக்ஸாக இருக்கலாம். அதுக்கு வரிகள் இருக்குது, அதை நான் கிளாஸில் எடுக்கிறேன். அது ரெண்டு வகையாக பிரிக்கணும். நேர்முக வரி, மறைமுக வரி. நேர்முக வரியில் என்னெல்லாம் இருக்குது, மறைமுக வரியில் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு என்ன சோர்ஸ். அது இந்த டாபிக் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட்டு வரிகள் சம்மந்தமாக கிளாஸ் போகும். நேர்முக வரி என்னென்னா, மறைமுக வரி என்னென்னா, அதில் என்னென்ன இருக்குது, எப்படி ஜென்ரேட் ஆகுது இன்கம், எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, என்ன நிதியில் வருது, அது எல்லாத்தையும் அதுலேயும் வரும், அதை பார்ப்போம். சரியா? வரியில் வருது. வேற என்ன மூலியமாக இன்கம் வரும்? ஓகே. ஸோ இது நிர்வாகம் பண்ணுறதுல இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. ஒயிட் ஷாப் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முதுகெலும்பு ஒயிட் ஷாப் தான். அது க்ளோஸ் பண்ணி போராட்டம் பண்ணுறாங்க. அது க்ளோஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாது. ஏன் மற்ற ஸ்டேட்டை விட தைரியமாக 1000 ரூபா கொடுக்குற வீட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறேன்னா எதனா சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் அதை கொடுக்குறோம், அதை வந்து சேவ் பண்ணி வச்சு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் 1000 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், எது வேணாலும் ஒரு முடிவோட சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை க்ரோர் வருது, வரதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுவோம் திருப்பி. அங்கே என்ன ஏதாவது கொஞ்சம் கலந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதில் ரேட்டை கம்மி பண்ணிட்டா இதில் டேலி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. சரி ஓகே, அது ஒரு சப்ஜெக்ட். ஆக்சுவலாக அதனால தான் அது ரெண்டையும் எடுக்க மாட்டிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் மேலேயும் கிட்டத்தட்ட டேக்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸாக மட்டுமே போகும். தயாரிக்கிறவனுக்கு ஒரு ப்ராஃபிட் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு தான் ஒரு முக்கால்வாசியான ப்ராஃபிட் இருக்குது. எக்ஸாம்பிள், அதாவது இது ஆல்கஹால் அண்டு பெட்ரோல். ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இருக்கக்கூடிய 2 விஷயம் ஆல்கஹால் அண்டு பெட்ரோல். ஏன் வரல அப்படின்னா ரெண்டுமே டேக்ஸ் ஜாஸ்தி. அது ரெண்டுமே ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டியோட மேக்ஸிமம் டேக்ஸ் எவ்வளோ? ஜிஎஸ்டியோட ஸ்லாப் எத்தனை ஸ்லாப் இருக்கு? 4 வகையான ஜிஎஸ்டி பிரிச்சிருக்காங்க. 5, 12, 18, 5, 12, 18, 28 4 ஸ்லாப்ஸ் இருக்கு. சரியா? ஸோ சிலதுக்கு இல்லை 0. ஸோ அதனால 4 ஸ்லாப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 0 சிலதுக்கு டேக்ஸ் இல்லை. ஸோ 4 வகையான டேக்ஸ் உடைய அதாவது நிலைகள் இருக்கு. 4 ஸ்டேஜஸ், 4 ஸ்லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 28% டேக்ஸ் அப்படின்றப்ப குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போகாது. இப்போ கச்சா எண்ணெயை பிரிவி பண்ணதுக்கப்புறம் அந்த பெட்ரோலுடைய விலை வந்து 30 ரூபா. 30 ரூபாய்க்கு 28% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? நேரம் சொல்லியிருக்கணும், யாரும் சொல்லலை. 30 ரூபாயில் 28% டேக்ஸ் பர்சன்டேஜ் சம் நடத்திருக்காரு. சரி, வீட்டில் போயிட்டு 30 ரூபாய்க்கு 28% எவ்வளோ அப்படின்னு வீட்டில் போய் போட்டு பாருங்க. ஸோ அந்த அமௌண்ட் வரும். சரியா? சரி, ஒரு ஸ்தானத்தில் இப்படி வச்சுக்கின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 10%. ரெண்டு நாள் அப்போ 10% அப்படின்னா 3, அப்போ 3 9 அப்படின்னா 30%. அப்ராக்சிமேட்டாக 9 ருபீஸ், 39லேருந்து 40 ருபீஸ் தான் அந்த பெட்ரோலை விற்க முடியும். ஜிஎஸ்டிக்குள்ளே அது வந்துச்சுன்னா ஒரு 50 ரூபாய் இல்லைன்னா 50 ரூபாய்க்கு விற்கலாம் அதிகபட்சம். ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் 100 ரூபா. ஏன் அப்படின்னா ஸ்டேட் ஒரு டேக்ஸ் போட்டு வசூலிச்சுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டேக்ஸ் போட்டு வசூலிச்சுக்குது. முக்கால்வாசி டேக்ஸ் தான் கட்டிட்டு இருக்கோம். நம்ம யாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு தர மாட்டேங்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் விட்டு தர மாட்டேங்குது. சரியா? ஸோ இதில் இப்போ இருக்கிற இதில் ஏதோ ஒரு எந்த இதுன்னு தெரியல, தேர்தல் அறிக்கையில் எதுலேயும் பார்த்தோம் கவர்மெண்ட் வந்து நாங்கள் பெட்ரோல்லேருந்து 5 ரூபா 10 ரூபா குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏதோ ஒரு இதுன்னு தெரியல, ஸோ அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயுமே சிலிண்டரை வந்து மொத்த சிலிண்டர்லாம் 6 சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் சொல்கிறாங்க அது எப்படின்லாம் தெரியல பாசிபிலிட்டிஸ். அதுக்கு மானியத்தை கம்மி பண்ணலாம், இல்லை மானியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் பாசிபிலிட்டி தவிர 6 சிலிண்டர் கொடுக்குறதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு சொல்லலாம், அதை வேணா தெரியுமா? சரி ஓகே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன டாபிக் பார்த்துக்கணும், இங்கே போயிட்டு இருந்தாங்க. சரி, பொது வருவாய் மற்றும் பொது செலவு. பொது வருவாய் என்ன புரியுதா? டேக்ஸ் வருது, வேற நமக்கு ரிசோர்ஸ் நிறைய இருக்குது, நிறைய கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நிறுவனங்கள் எக்ஸாம்பிள் ONGC, LIC அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ரயில்வேஸ்,
ரயில்வே. மிகப்பெரிய இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனம் என்ன? கொஸ்டின் ரயில்வேஸ். சரியா? மகாரத்னாஸ், மினிரத்னாஸ் கம்பெனிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். மகாரத்னாலாம் கவர்மெண்ட்டுடைய பெரிய பெரிய கம்பெனிஸ், இதெல்லாம் மகாரத்னா ஸ்டேட்டஸ், மினிரத்னா ஸ்டேட்டஸ், அந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? பொதுத்துறை நிறுவனங்கள்ல நிறைய இன்கம் வரும், அது போக டேக்ஸ்ல வரும், அது போக பிஸ்னஸ் பண்றதுல வரும், நிறைய தொழில் அங்கங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் வரும். அது வருவாய். செகண்ட் பொது செலவு. பொது செலவுனா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அதிக செலவு என்னன்னா சேலரி கொடுக்கறது தான். உங்களுக்குலாம் வேலை கொடுத்து சேலரி கொடுக்கறது தான் பெரிய பிரச்சனை. சரியா? ஸோ ஆக்சுவலாக உண்மை அதுதான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட் எடுத்தாலே ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு எது பாதிப்பு அப்படின்னா அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது தான் பெரிய செலவு. சுமைகள், சுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பார்ட் ஆஃப் அமௌண்ட் சேலரியாக தான் போகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கால்புற தள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், பொதுத்துறை நிறுவனங்களை ஸ்ட்ரென்த் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து இன்கம் ஜெனரேட் பண்ணி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து கொண்டு போவோம். சரி, பார்ப்போம் இனிமேலுக்காவது அப்படி நடக்குதான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஸோ அடுத்தது செலவெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்புறம் பொது செலவுனா என்ன பண்ணலாம், இல்லை நிறைய பொது செலவு இருக்குது. இது மட்டும் பொது செலவு இல்லை. ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஒரு பாலம் கட்டுறாங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க, நாட்டுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. இது கவர்மெண்ட் நமக்கு தான் பண்ணுது பொது செலவு. ஒரு இந்த பைப் லைன்ஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, பப்ளிக் பொதுவாக எல்லாரும் வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நிறைய கவர்மெண்ட்ஸுடைய நல்ல நல்ல ஸ்கீம்ஸும் இருக்குது. எல்லாம் ஒட்டுமொத்தமாக தப்பு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக நல்லதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கலந்து கொலாபரேட்டிவாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் பண்ணுற செலவு பொது செலவு, ரோட் போடுறது எல்லாமே, இது எல்லாமே பொது செலவு கீழே வரும். ரோடு போகிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நேம் இருக்குது, என்ன நேம் அது? சாகர்மாலா அப்படின்றது. சாகர்மாலா ரோடா போர்ட்டா? போர்ட்டா ரோடா? சாகர்மாலா அப்படின்றது போர்ட். ஒரு துறைமுகத்தையும் பக்கத்துல இருந்து இணைக்கிறதுக்கு பேரு சாகர்மாலா. ரோடுக்கு ரோடு நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. சரியா? ரோடுக்கு நாளைக்கு பார்த்துட்டு. சரி, ஓகே. பொது செலவுனா புரியுதா? பொது கடன்றது மக்களுக்கு கடனாக கொடுத்து அது மூலியமா அவங்களை ஜெனரேட் பண்றது, திருப்பி வாங்குறதெல்லாம். அடுத்த பாயிண்ட் நிதி நிர்வாகம். நிதி நிர்வாகம் என்னது? டைரக்டாவே பினான்சியல் தான். டைரக்டாவே நிதி நிர்வாகம் பண்றது யார் கீழே வந்து மினிஸ்ட்ரி கீழே வந்துடும். லாஸ்டா இருக்கிறது நிதி கொள்கை சம்பந்தமா இருக்கக்கூடியது. நிதி கொள்கைன்னா நம்ம தான் டைரக்டாவே பட்ஜெட்டு மேனேஜ் பண்றது, பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தம். இதுல ஏதாவது 2 பாயிண்ட் எழுதணுமா, இல்ல ஓகேவா? பார்த்தீங்கன்னா புரியுமா? ஏதாவது சொல்லுங்க. இல்ல நோட்ஸ் இருக்கு. இல்ல நீங்க ஏன்னா எழுத ஒவ்வொருக்கும் நிறைய எழுதிட்டு இருந்தா அடுத்தடுத்த டாபிக் போக முடியாத மாதிரி இருக்கு, அதுக்காக தான் கேட்டேன். அந்த மாதிரி. சரி, ஓகே. நிறைய இருக்கு, அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி. சரி, ஓகே. ஒரு லைன் மட்டும் என்ன எழுதிக்கங்க. பொது வருவாய் ஹெட்டிங், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. பொது வருவாய் ஹெட்டிங் போட்டுங்க. பொது வருவாய் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முறையான வருவாயை பெருக்கக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரியல்லா வருமானங்கள், வரி மற்றும் வரியல்லா வருமானங்களை பற்றி கூறுகிறது. போதும்ல? பொது வருவாய் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரி இல்லாத வருமானங்களை பற்றி விளக்குகிறது இல்லை கூறுகிறது அப்படின்னு. அடுத்த ஹெட்டிங் பொது செலவு. பொது வருவாய் என்பது வருவாயை பெறக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரி இல்லாத வருமானங்களை பற்றி விளக்குகிறது. டாக்ஸ், நான் டாக்ஸ், வரி மற்றும் வரியல்லா வருமானம். இப்போ வரின்றது சொல்லியாச்சு, வரியல்லா வருமானத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரி, அதுக்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம மறுபடியும் தேவையில்லை, நம்ம போக படிக்க இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வர்றது 2 வகையான மூலியமா, வரி மூலியமா ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் வரியல்லா வருமானன்றதுல நம்ம பண்ணுற ஆல்ரெடி சொன்னதான். நிறைய கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, அது மூலியமா நிறைய வருமானங்கள் வரும். சரியா? ஸோ அடுத்து பொது செலவு. அரசின் செலவு, அரசின் செலவு சார்ந்த கோட்பாடு. அரசின் செலவு சார்ந்த கோட்பாடு மட்டும் இல்லை, அரசின் செலவு சார்ந்த கோட்பாடுகளை கொண்டது. அரசின் செலவு சார்ந்த கோட்பாடு.
அரசின் செலவுனா என்னென்னது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதில் என்ன கீழே எழுதிக்கலாம். அது வீட்டில் போய் கூட நீங்கள் பொறுமையாக யோசிச்சு கவர்மெண்ட் என்னென்னலாம் செலவு பண்ணுதோ அது எல்லாமே அரசாங்கத்தோட செலவு தான். நீங்கள் என்னென்னலாம் நல்லதுன்னு பார்க்குறீங்களோ, நல்லது மட்டும் இல்லை, அது கெட்டதுக்கு இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற செலவு அரசாங்கத்தோட செலவு. ஒவ்வொருத்துக்கும் பப்ளிக் மானியம் கொடுக்கும், லோன் கொடுக்கும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ரோட் போடும், புதுசாக நிறுவனங்களை உருவாக்கும், எல்ஐசி, ஓஎன்ஜிசி, பிஎஸ்என்எல். நிறைய பிஎஸ்என்எல்லாம் நிறைய லாஸ்லாம் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு இருக்க வர வருமானத்தோட சேலரி தான் வெளியே ஜாஸ்தி கொடுத்துட்ருக்காங்க. இன்கம் தான் கம்மியாக போயிட்டுருக்கு. இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு சேலரி வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட இன்கம் இல்லை. டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கா இல்லையா, நஷ்டத்தில் ஓடினாலே அவன் டிரான்ஸ்போர்ட் ஓட்டணும் கவர்மெண்ட். அதான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் எதுக்காக இருக்குது? சர்வீஸ். கவர்மெண்ட் வந்து சர்வீஸ்க்காக தான். கவர்மெண்ட்டுடைய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட். சிவில் சர்வெண்ட், டிஎன்பிசி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சரியா? சர்வீஸ்க்காக தான் போகணும், வேற எதுக்காக வேலைக்கு போகக்கூடாது. புரியுது இல்லை? சர்வீஸ் சேவையே. என்னது சேவையே? என்னுடைய லைன் வரும் மறந்துச்சு. சேவை. நாட்டு குலத்தில் கவிதையை எழுதினேன் அப்படி இப்படிலாம் வருமே. தமிழுக்கு சேவை செய்தேன், யாரு அந்த மாதிரி வரல லைன். பாரதியார் பார்த்துருக்கீங்களா? அதை தவிர வேற ஒன்றும் எனக்கு அறிய தெரியாது அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்து பொதுக்கடன். நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குறாங்கப்பா தமிழ்லாம். லைனை கொடுத்துட்டு யார் சொல்றாங்கன்ற மாதிரிலாம் வரும். பொதுக்கடன் அப்படின்ற ஹெட்டிங் கீழே என்ன எழுதுறீங்க? பொதுக்கடன் என்ற பகுதியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான பொதுக்கடன் என்ற பகுதியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்களை பற்றி கூறுகிறது. பொதுக்கடன் என்ற பகுதியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்களை பற்றி கூறுகிறது. பொதுக்கடன் என்ற பகுதியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்களை பற்றி கூறுகிறது. ஜென்ரலாக கடன் வாங்குறதாலும் அதுக்கு தான் நான் உள்ள எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஏன்னா அவர் சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, நிதி நிர்வாகம் அடுத்தது 4th one. அரசின் வரவு செலவு திட்டத்தை பற்றி கூறுகிறதுன்னு போடுங்க. அரசின் வரவு செலவு திட்டம். எவ்வளவு நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க? 5 வருஷத்துக்கா, 2 வருஷத்துக்கா, 1 வருஷத்துக்கா, 3 வருஷத்துக்கா? பட்ஜெட் தாக்கல் பண்றது எத்தனை வருஷத்துக்கு? வருஷம் தாக்கல் பண்ணுவாங்க. எப்போ பண்றாங்க? இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரியில தாக்கல் பண்றாங்க. யார் தாக்கல் பண்றாங்க? நிதியமைச்சர் தாக்கல் பண்றாங்க. ஸோ வரவு செலவு திட்டத்தை பத்தி குறிப்பிடுது. ஓராண்டு காலம் தான் அது. ஸோ அடுத்தது லாஸ்டா இருக்கக்கூடியது நிதி கொள்கை. ஸோ இந்த நிதி கொள்கை சம்பந்தமாக தான் நம்ம டீட்டெயிலாக நிறைய பார்க்கணும். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கக்கூடியது. அதெல்லாம் அதில் என்ன டாபிக்னா வரிகள், மானியங்கள். நிதி கொள்கைக்குள்ள வரிகள், மானியங்கள். வரிகள், மானியங்கள், பொதுக்கடன் மற்றும் பொது செலவு. ஏற்கனவே மேலே வந்தது தான் வரும்னு நினைக்கிறேன். வரிகள், மானியங்கள், பொதுக்கடன், பொது செலவு ஆகியவைகள் நிதி கொள்கையின் கருவிகளாகும் அப்படின்னு போட்டுது. வரிகள், மானியங்கள், பொதுக்கடன் மற்றும் பொது செலவு ஆகியவைகள் நிதி கொள்கையின் கருவிகளாகும். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? பணப்புழக்கம், பணவாட்டம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். கடனை கொடுக்க ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டார்டிங்ல. கடனை கொடுக்கறது, கடனை அதிகப்படுத்துறது எல்லாமே பண்ணலாம். டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டேக்ஸை குறைக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணி பணப்புழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கலாம். இது வந்து நிதி கொள்கை சம்மந்தமானது. பணக்கொள்கை சம்மந்தமாக ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சம்மந்தமாக பணப்புழக்கம், பணவாட்டத்தை கட்டுப்படுத்தலாம். 2 வழிகள் இருக்குது. மக்கள் கையில் பணம் சேர்றதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பணத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றது.
மானியங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதா? ஸோ இந்த மானியம் தான் இப்போ நம்ம இப்போ வந்து ப்ரொவைட் கொடுக்குறாங்க இல்லையா மானியம். கொரோனா டைமில் ஒரு 1000 ரூபா பொங்கல் மானியம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தது. இப்போ இந்த டைமில் வந்து குடும்ப தலைவிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மானியம். இந்த மாதிரி மானியங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார நிலைமை அதிகப்படுத்துது. மக்கள்கிட்ட பணம் போய் சேரணும், ஒவ்வொருத்தரும் வாங்கணும், வாங்கும் சக்தி அதிகரிக்கணும், மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும். சரியா? வாங்கும் சக்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? வாங்கும் சக்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? வாங்கும் சக்தினா நிறைய வாங்குறாங்க, 3வது இடத்துல இருக்கு. வரைக்கும் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி ட்ரிபிள் பி எல்லாம் எழுதிக்கிங்க சைடில். ட்ரிபிள் பி அது வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. வாங்கும் சக்தி, வாங்கும் திறமையின் அடிப்படையில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்துல இருக்கு. சரியா? வாங்கும் சக்தி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லிருக்கு. ட்ரிபிள் பி பர்ச்சேஸ் பி ஃபார் பர்ச்சேசிங் ஒரு நினைக்கிறேன். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி ட்ரிபிள் பி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதாவது வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா பொருளாதாரத்தில் எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. இது கொஸ்டினாக கூட கேட்டுக்காங்க ஒரு டைம். சரியா? ஸோ இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைமை, அப்புறம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தின் நிலைமை, இதெல்லாம் பார்க்கணும். சரியா? பார்ப்போம். மேக்ஸிமம் எந்த டாபிக் எதுவுமே விட்டு போகாத அளவுக்கு பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? டைம் இருக்கு. மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் கிளாஸ். அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அடுத்துட்டீங்க. அடுத்து நிதி கொள்கை எழுதிருக்கீங்க இல்லையா? சரி, அது கீழே கூட எழுதுங்க. அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கை. அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கை எது? நிதி கொள்கை. அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கை ஆகும். ஆதர் யார் சொன்னது அப்படின்னா ஆதர் ஸ்மித். ஆடம் ஸ்மித் இல்ல, ஆதர் ஸ்மித். இல்ல தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். மீதிஸ் அப்படி இருக்கு. ஆதர் ஸ்மித். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒரு புக்லயும். அரசின் வருவாய் மற்றும் செலவினம் பற்றிய கொள்கை என்னது? நிதி கொள்கை. அது யார் சொன்னது? ஆதர் ஸ்மித். யார் சொன்னாங்க அப்படின்றது தான் வாங்க எழுதிருக்கோம் பேர். அரசின் வருவாய் மற்றும் அரசின் வருவாய் மற்றும் ஏற்கனவே வந்துச்சு என்ன? அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்புகளின் கொள்கையை ஆராய்வதை பொது நிதியில் சொல்வது ஆடம் ஸ்மித். அரசின் வருவாய் மற்றும் செலவினங்களை பற்றிய கொள்கை வந்து நிதி கொள்கைன்னு சொல்றது ஆதர் ஸ்மித். கரெக்டா? ரெண்டு வேற தான். சரி, அடுத்தது நிதி கொள்கை என்பது நெக்ஸ்ட் எழுதுங்க. நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும். நிதி கொள்கை என்பது நாட்டின் பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தப்படும் பொது நிதி அல்லது செலவு, வரி மற்றும் நிதி நிர்வாகம் சார்ந்த கொள்கையாகும். அதெல்லாம் டபுள் கொட்டேஷன் முடிச்சுன்னா இதை கூறியவர் P.
பியூலர். நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஸ்டேட்மெண்ட், ரொம்ப போயிட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு அப்படி அப்படியே அப்பப்போ மட்டும் பாருங்க யார் யார் சொன்னாங்க அப்படின்றது. அடுத்தது நிதி கொள்கையின் வகைகள் போது கேட்டீங்க. நிதி கொள்கையின் வகைகள் என்ன இருக்கு அப்படின்னா 2 வகையா இருக்கு. ஷார்ட் ஆஃப் டயக்ராம் மட்டும் இருக்கு, அது மட்டும் போட்டுக்கோங்க. சோ இதுக்கு முன்ன பார்த்த பண கொள்கை சம்பந்தமா, இப்போ பார்க்கறது எல்லாமே நிதி கொள்கை சம்பந்தமா தான். சரியா? நிதி கொள்கை வகைகள். நிதி கொள்கை வகைகள். சோ இதுல 2 இருக்கு. விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கை. நிதி கொள்கை கூட எழுதலாம். விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கை, கம்பேரிசன் மாதிரி போடுறோம், சார்ட் மாதிரி. இந்த பாக்ஸ்ல புக்ல பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தது தான். ஸோ அதனால இது வந்து பார்த்தோன்னே புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அதுக்கும் வெர்சஸ் சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. மொத்தம் நிதி கொள்கை எத்தனை வகை போனா 2 இருக்கு. ஒன்று விரிவாக்கம், இன்னொரு சுருக்கம். சுருக்கப்பட்ட இது எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை டைரக்டாக தனியாக தான் ஹெட்டிங் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ 2 இருக்கு. இதில் வந்து ஒன்று விரிவாக்கப்பட்ட, இன்னொன்று சுருக்கப்பட்ட. இதுக்கு டயக்ராம் எப்படி அப்படின்னா, இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது அதிகமாகுது, எது குறையுது அப்படி இருந்தால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏதாவது தெரியல. ஸோ எது இன்க்ரீஸ் ஆகும், எது டிக்ரீஸ் ஆகும். இதில் வந்து எது இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அது என்னன்றதை இங்கே நான் எழுதுறேன், அதை பார்த்து கூட சொல்லுவேன். ஸோ எது அப்படின்னா அரசின் செலவு. இங்க இருக்கிறது எழுதணும்னா இது இங்க எழுதணும். ஆக்சுவலா அரசின் செலவு, அதுக்கப்புறம் வரி விதிப்பு. இந்த 2 இங்க எங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. அரசின் செலவு இதுல எழுதணுமா, இதுல எழுதணுமா? ஆக்சுவலா இது 2மே இதுல எழுதணும். அதே மாதிரி இங்கேயும் 2 எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் போவோம். இந்த 2ல எது எழுதலாம்னு சொல்லுங்க. விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கையில அரசின் செலவுகள் இதுல எழுதணும், அதுல எழுதணும். எல்லாரும் சொல்லுங்க. இந்த பாக்ஸ்ல என்ன எழுதணும், இந்த பாக்ஸ்ல என்ன எழுதணும். கொஸ்டின் இதுல இருந்து அப்படியே வேற மாதிரி ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கை என்பது அரசின் செலவுகளை குறைவாகவும் வரிகள் அதிகமாக இருக்கும். காரணம் கூட்டு 1, கூட்டு 2. சுருக்கப்பட்ட நிதி கொள்கை என்பது வரி அதிகமாகவும் அரசின் செலவு குறைவாகவும் இருக்கும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி வச்சிருவோம். 1 சரி, 2 சரி, 2 சரி, 3 சரி, அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ இந்த டயக்ராம் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணிடலாம். வரி அதிகமா இருக்கணும், செலவு கம்மியா இருந்தா விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கையா? எல்லாருக்கிட்டையும் உங்க டாக்ஸ் போட்டு வாங்கிடுற, ஒன்றும் செலவு போடல. நாம விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கை என்பது அரசாங்கம் நிறைய செலவு பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு நன்மை பண்ணணும், நிறைய கொடுக்கணும். மக்கள் கிட்டது வேலோடு நின்றால் இதுவென்றது போலும், போலோடு நின்றான் இரவு. ரைட்டா? வேலோடு நின்றான் இதுவென்றது போலும், போலோடு நின்றான் இரவு. நள்ளிரவில் ஒரு மன்னன் ஒரு சட்டம் இயற்றி அடுத்த நாள் வரியை புடுங்குவது என்பது வேலை வைத்துக் கொண்டு காசை கொடு அப்படின்னு சொல்லி திருடுறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னேன். வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், போலோடு நின்றான் இரவு. சரி, அரசன் நள்ளிரவில் சட்டம் இயற்றி காலையில டாக்ஸ் வாங்குறது, ஒரு திருடன் வந்து கத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு சமம்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர். எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி? திருவள்ளுவர் ஆண்டு என்பது
பொதாண்டுக்கு முன் என்ன பொதாண்டு என்ன வருஷம்? கிமு 31. திருவள்ளுவர் தினம் டேட்டு திருவள்ளுவர் தினம் பொங்கலுக்கு அப்புறம் வரணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஆக்சுவலா இங்க என்ன வரும் அப்படின்னா அரசின் செலவு தான் அதிகரிக்கணும். சரியா? கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லது பண்ணாதான் அது விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கைன்னு அர்த்தம். சரியா? டாக்ஸ் வந்து நிறைய வாங்கக்கூடாது, ரீசனபிளான டாக்ஸ் வாங்கணும். மானியத்தை கொடுக்கறவங்களுக்குன்னு வாங்கக்கூடாது, எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். இதுல வந்து என்ன பண்ணணும்? விரிவாக்கப்பட்ட நிதி கொள்கை அரசின் செலவு தான் வந்து அதிகமாகும். சரியா? அரசின் செலவு இங்க என்ன வரணும்? வரிகள் வந்து குறைவாக வாங்கணும். வரிகள் விதிப்பு வந்து என்ன ஆகணும்? எல்லாத்துக்குமே எந்த வரியா இருந்தாலும் சரி, நேர்முக வரி மறைமுக வரி எல்லாம் கம்மியா இருக்கும். டோல்கேட்ல போனா ஒரு காருக்கு போறப்ப 100 ரூபா 200 ரூபா அப்படிலாம் ஓரளவுக்கு ரீசனபிளான டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அது அதே மாதிரி என்ன பண்ணணும்? மக்களுக்கு சலுகைகளை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். சரியா? எப்போ அது மாதிரி கொடுக்க முடியும் அப்படின்னா அதிகமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தால் தான் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் பஸ் ஓட்டினா பஸ் ஒரு கட்டணம் கம்மியாக வாங்கணும். கவர்மெண்ட் ரயில் வச்சிருந்தா கம்மியாக வாங்கணும். எல்லாம் ப்ரைவேட் அப்படி மாறுறப்ப என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறியே தான் இருக்கும், அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதிகமாக ப்ரைவேட் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது இருந்தாலும் ஒரு வகையில் மக்களுக்கு சர்வீஸ்ன்றது கம்மியாகிட்டே போகும். சரியா? ஸோ கொரோனா டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட்ஸ் இது மட்டும் தான் பெருசாக போய் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சர்வீஸ் அப்படின்றது கவர்மெண்ட் சைடில் மட்டும் தான் இருக்கும். கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 10 லட்சம் வரைக்குமே ஆயிருக்கும். தெரிஞ்சவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போயிருந்தா கேட்டு பாருங்க. எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இட்லி அந்த மாதிரி கொடுத்து வெளியே வரப்போ 5 லட்சம் 10 லட்சம் ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் செக்டார்ஸ் அதிகமாக முடிஞ்சாலும் கவர்மெண்ட் வந்து அரசின் செலவீடுகள் அதிகமாகவும் டேக்ஸ் கம்மியாகவும் பண்ணால் அதுக்கு என்னது விரிவாக்கப்பட்ட, அதாவது எக்ஸ்பேண்டபிள் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். சுருக்கப்பட்ட அப்படின்னா அரசினுடைய வரிகள் வந்து வரிகள் வந்து எல்லாத்துக்குமே அதிகமான வரியை வாங்கிட்டு கவர்மெண்டோடைய அரசின் செலவுகள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. இது அவ்வளோ எப்படி சார்ட் மட்டும் போட்டு எழுதிக்கணும் போதும்ல. இது ஸ்டேட்மெண்ட்டாக எழுத தேவையில்ல, எப்போ எடுத்து பார்த்தாலும் இது புரியுற மாதிரி இது பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நிதி கருவிகள் போட்டு அந்த 3 டாபிக் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்கு நிதி கருவிகள் மொத்தம் 3 வகையான நிதி கருவிகள் கையாளப்படுகிறது. வரி விதிப்பு, பொது செலவு, பொது கடன். வரி விதிப்பு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பொது கடன் சொல்லியிருக்கேன், பொது செலவை பற்றி சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நிதி கருவிகள் அதிகமாக மக்கள் போய்ட்டு பணம் போக இருந்ததுன்னா டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். பணம் வாட்டம் இருந்ததுன்னா டேக்ஸை வந்து கம்மி பண்ணலாம். பொது செலவு வந்து என்ன பண்ணலாம்? பொது செலவு வந்து மக்கள்கிட்ட பொது செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம், மக்கள்கிட்ட பணம் போய் சேர்ற மாதிரி. பொது கடனை இன்க்ரீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்கலாம். பணம் வாட்ட காலத்தில் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். பணம் வீட்டு காலத்தில் பொது கடனை திருப்பி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஹெட்டிங் வரி இருக்குது. அந்த 3 வண்டிக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கங்க. ஒரு 2 லைன் மட்டும் ஹெட்டிங் எழுதிக்கங்க. வரி விதிப்பு, வரி விதித்தல் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வரி விதித்தல் இல்லை வரி விதிப்பு. வரிகள் மக்களிடமிருந்து
மக்களிடமிருந்து வருமானத்தை அரசுக்கு மாற்றுகிறது. வரிகள் மக்களிடமிருந்து வருமானத்தை அரசுக்கு மாற்றுகிறது. வரிகள் மக்களிடமிருந்து வருமானத்தை அரசுக்கு மாற்றுகிறது. வரிகள் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கும். வரிகள் மக்களிடமிருந்து வருமானத்தை அரசுக்கு மாற்றுகிறது. வரிகள் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கும். வரிகள் நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கும். வரி அதிகரிப்பு செலவிடத்தக்க வருமானத்தை குறைக்கிறது. வரி அதிகரிப்பு செலவிடத்தக்க வருமானத்தை குறைக்கிறது. வரி அதிகரிப்பு செலவிடத்தக்க வருமானத்தை குறைக்கிறது. எனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வரியை அதிகரிக்கப்பட வேண்டும். எனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வரியை அதிகப்படுத்த வேண்டும். மந்த காலத்தில், அதாவது பண வாட்ட காலத்தில் வரிகள் குறைக்கப்பட வேண்டும். பொது செலவு அடுத்தது பொது செலவு. பொது செலவு பணியாளர்களின் கூலி மற்றும் சம்பளங்களை அதிகரிக்கும் போது பணியாளர்களின் கூலி மற்றும் சம்பளங்களை அதிகரிக்கும் போது பண்டங்கள் மற்றும் பொது செலவு பணியாளர்களின் கூலி மற்றும் சம்பளங்களை அதிகரிக்கும் போது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை உயர்கிறது. பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை உயர்கிறது. மறுபடி சொல்லுமா? பொது செலவு பணியாளர்களின் கூலி மற்றும் சம்பளங்களை அதிகரிக்கும் போது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை உயர்கிறது. ஆகையால் பொது செலவு பின்னிறக்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. பொது செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா பணவீக்கம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும். பொது செலவு பின்னிறக்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. அடுத்தது பொது கடன். அரசு நெக்ஸ்ட் ஹெட்டிங் லாஸ்ட் ஹெட்டிங் பொது கடன். அரசு கடன் மூலம் பொதுமக்களிடமிருந்து அரசிற்கு பணத்தை மாற்றம் செய்கிறது.
அரசு கடன் மூலம் பொதுமக்களிடமிருந்து அரசிற்கு பணத்தை மாற்றம் செய்கிறது. பின்னர் மக்களுக்கு வட்டியோடு திரும்ப செலுத்தப்படுகிறது. ஓகே, அதோட அது போதும். புரியுதுல்ல? அது கடன் கொடுக்கறதா, வேற ஒன்றும் இல்லை. தேவைப்பட்டா கவர்மெண்ட் எடுத்துக்கும், இல்லைன்னா திருப்பி இங்கே வர டெபாசிட் பண்ண சொல்லும். பணம் வீக்க காலத்தில், பணம் ஆட்ட காலத்தில் கீழே சென்டென்ஸ் நம்மளே மாற்றிக்க வேண்டியதான். பணம் வீக்கம்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும், பணம் வாட்டோம்னா பணப்புழக்கம் வந்து கம்மியாகும். சரியா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், செலவையும் அதிகப்படுத்தலாம், கடனையும் அதிகப்படுத்தலாம். மக்கள்கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்னா பணம் இருக்கக்கூடாதுன்னா எல்லாமே ரிவர்ஸ் தான். வட்டி வந்து வரி விதிப்பு அதிகப்படுத்திட வேண்டியதான், பொது செலவை குறைச்சிட வேண்டியதான், கடன் கொடுக்குறதையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு கொடுத்த கடனை திருப்பி கேட்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்? மக்கள் கையில் பணம் இல்லாமல் பண்ணுறதுக்கு, அதிக பணம் விலைவாசி அதிகமாகுது, மக்கள் நிறைய பணம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அடுத்தது நிதி கொள்கையின் நோக்கங்கள். ஏற்கனவே எழுதுற மாதிரி தான் இங்கே வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முழு வேலை வாய்ப்பு. நிதி கொள்கையின் நோக்கத்தில் ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். பாயிண்ட் 1 by 1 எழுதிக்கணும். முழு வேலை வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து முழு வேலை வாய்ப்பு. ரெண்டாவது பாயிண்ட் விலை நிலைத்தன்மை. பொருளாதார வளர்ச்சி. சமமான பகிர்வு. நாணய மாற்று வீத சமநிலை. மூலதன உருவாக்கம். லாஸ்ட் 7th பாயிண்ட் சம வட்டார வளர்ச்சி. இதெல்லாம் வந்து நிதி கொள்கையோட நோக்கம். நிதி கொள்கை எதுக்கு பண்றாங்க அப்படின்றது. ஸோ ஒவ்வொருக்கு என்ன மீனிங் புரியுதா? ஏதாவது அதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்த மாதிரி தான் இதுக்கு இருக்கும். ஸோ முழு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டியூட்லாம், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தலாம். மற்றவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்டு கொடுத்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தலாம். சுயதொழில் தொடங்குறதுக்கு லோன் தரலாம். அந்த மாதிரி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு நிதி சார்ந்து என்னென்ன கவர்மெண்ட் முயற்சிக்குமோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். பொது செலவுகளை அதிகரித்து அதன் மூலம் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் விலை நிலைத்தன்மைனா ஒரு பொருளை வந்து கரெக்டான ரேட்டுக்கு இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டு இருக்கும். அடுத்தது பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா, இதில் நிதி சார்ந்த வரது எப்படி வரும்னா டாக்ஸ் சம்மந்தமாக, அதாவது வரி, இந்த 3 நிதிக்கருவிகள் சம்மந்தமாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்கணும். எழுதிக்கிற ஹெட்டிங் ஒவ்வொன்றும் இந்த பாயிண்ட் சம்மந்தமாக. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஒருத்தவங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க டேக்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கலாம். சைனா இப்போ லாஸ்ட்டாக பண்ணாங்க இல்லையா, டேக்ஸ் குறைச்சாங்க. நேர்லி 10% டேக்ஸ் மட்டும் குறைச்சாங்க. ஒருத்தங்க வெளிநாட்டிலிருந்து, அதாவது வெளிநாட்டு முதலாளிகளை இந்தியாவுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு இவ்வளோ டேக்ஸ் ஆல்ரெடி இருந்த டேக்ஸை 30% இருக்கிற இந்த டேக்ஸை 20% பக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாகுது இல்லையா. அப்போ சைனாவில் வந்து நம்மளோட டேக்ஸ் அதிகம். பக்கத்து நாட்டில் பண்ணுறத இந்தியாவில் பண்ணலாம். இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி, சைனாவில் ஜாஸ்தி. மேன் பவர் எங்கே இருக்குது பார்த்தா கம்பெனி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மக்கள் ஆள் அங்கங்கே தேட முடியாது இல்லையா. அதுக்காக ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு இந்தியாவை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, இந்தியாவுக்கு போக வேணாம். இப்போ அதே கம்மியான டேக்ஸ் இருக்குது, எங்கள் சைனாவுக்கு போனோம் அப்படின்னா அதோட பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போவாங்க. நம்ம டேக்ஸ்லாம் கம்மி பண்ணி பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்தலாம், வெளிநாட்டு முதலாளிகளை வந்து இருக்கலாம். அப்போ அதை வந்து 3rd பாயிண்ட்டுக்கு நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் சம்மந்தமாக ரிலவெண்ட்டாக எழுதுகிற மாதிரி யோசிக்கணும். எழுத தேவை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. கொஸ்டின் வந்து அந்த மாதிரி எப்படி வேணாலும் மாறலாம். நிதி கருவிகள் இந்த 3 தான்: வரி விதிப்பு, பொது செலவு, பொது கடன். அந்த பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது சமமான பகிர்னா எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சமமான பகிர்னா ஒருத்தருக்கே போகிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மானியம் கொடுத்து எல்லாருக்குமே அது சேர்ற மாதிரி பண்ணுறாங்க.
100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஏற்படுத்தி எல்லார் கையிலையும் பணம் தர மாதிரி பண்ணுது. இதெல்லாம் வந்து சமமான பகிர்வு. இப்போ உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. 100 வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு, அது கம்பல்சரி எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகும். சமமாக பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களே, அந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு லிங்க் ஆகிடும். சமமான பகிர்வு கீழே வந்துடும். அது பொது செலவு கீழே வந்துடும். பொது செலவில் அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவு சமமாக பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குறது. மெயின் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், எம்ஜி நரேகா. சரியா? அது என்ன வருஷம் கொண்டு வந்தாங்க? 2006 கொண்டு வந்த ஒரு திட்டம். சரி, அடுத்தது நாணய மாற்று வீதம் அப்படின்னா வெளிநாட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி மாத்திரம் தான். அது வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமாக பண்ணக்கூடியது. அதுக்கு கம்மியான ஏற்றுமதி கம்மியான இறக்குமதி இல்லாமல் ஸ்டேபிளாக நாடு முன்னேறதுக்கு நிதி கொள்கை சம்மந்தமாக அதுவும் டைரெக்டாக டேக்ஸ் தான் வரும். எக்ஸாம்பிள், பங்களாதேஷ்லேருந்து ஒரு பொருள் இங்கே வருது, இல்லை இங்கிருந்து ஒரு பொருள் வருதுன்னா ஏற்றுமதி இறக்குமதி வரிகளை குறைக்கலாம். புரியுதுல்ல? இப்போ நான் தங்கத்தோட இறக்குமதி நான் வரியை குறைச்சுன்னா தங்கத்தை வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. இப்போ நான் வந்து டேக்ஸ் அதிகம்னு சொல்லிட்டேன். இல்லை இறக்குமதி பண்ணுறப்ப சைனாவிலேருந்து கோல்டு வருது, இல்லை அமெரிக்கா அதிகமாக சவுத் ஆப்பிரிக்காவில் கோல்டு அதிகமாக எடுக்கிறாங்க. அங்கேருந்து கோல்டு இந்தியாவுக்கு வருது. நான் வரப்போ என்ன சொல்லிடுறேன், நீ 100 ரூபாய்க்கு ஒரு 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 பவுன் தங்கம் கொடுக்குற வச்சுக்கோங்க. சும்மா அப்போ அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் டேக்ஸ் 30% சொல்லிடுறேன். அப்போ 130 ரூபா கொடுத்தா தான் நான் உள்ளே வாங்குவேன். அப்போ வேற நாட்டுக்கார என்ன சொல்கிறான், நீ 10% டேக்ஸ் கொடு, சைனாவுக்கு இறக்குமதி பண்ணால் என்ன பண்ணுவான், அங்கே கொடுத்துட்டு அவன் 110 ரூபா டேக்ஸு 10 ரூபா தான் லாஸ் ஆகுது அவனுக்கு. அப்போ 90 ரூபா வாங்கிட்டு போயிடுவோம். நம்மகிட்ட கொடுத்தா 70 ரூபா தான் அவனுக்கு கிடைக்கும். ஸோ டேக்ஸ் இறக்குமதி வரியை நம்ம குறைக்கணும். அது போக நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பஞ்சியும் ரெடி பண்ணுறீங்க, பருத்தி கரும்பு இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க வச்சுக்க பாருங்க. உங்கள்கிட்ட டேக்ஸ் நான் வந்து 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறேங்க, எனக்கு 50 ரூபா கொடுன்னு நான் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுமதி பண்ணுவீங்களா? ஸோ ஏற்றுமதி வரியையும் குறைக்கணும், இறக்குமதி வரியும் குறைக்கணும். நாணய சமநிலை விகிதத்தில் வரி விதிப்பு சம்பந்தமான பாயிண்ட்ஸு அது ரெண்டுமே ஏற்றுமதி இறக்குமதி தான். சரியா? அடுத்தது மூலதனம் கம்பெனி, புது புது கம்பெனியாக உருவாக்கணும். அதுவும் வெளிநாட்டிலேருந்து வரலாம், இந்தியாவிலேருந்து உருவாக்கலாம். அதுக்குண்டான வரிகளை குறைக்கலாம், கடனும் கொடுக்கலாம், பொது செலவை அதிகப்படுத்தலாம். இந்த 3 பாயிண்ட் சம்பந்தமாக அதை யோசிச்சிங்கனாவே நீங்கள் அதை பாயிண்ட் எழுதலாம். சரியா? ஸோ இதுக்கிற பாயிண்ட் எழுதுமா தேவையில்ல. ஸோ இது படிங்க. எப்பயாவது சப்போஸ் இதுக்கு ஏதாவது மறந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஃபியூச்சரில் ஏதாவது இது சம்மந்தமாக மறந்தது அப்படின்னா இது டேரெக்டாக கொஸ்டின் எப்படி இதாகும்னா, இப்போ சொன்னது சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். காரணம் கூட்டு சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அதுக்கு தகுந்த நீ ரெடி ஆகணும். அதான் ரொம்ப. சரி, ஓகே. அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் எழுதிங்க. நெக்ஸ்ட்டில் வந்து நிதி கொள்கை சம்மந்தமாக கீழே போயிட்டே தான் இருக்கும். அடுத்தது எழுதிங்க. ஆர்டிகல் 112 202 அதெல்லாம் சொன்னாலே பட்ஜெட் சம்மந்தமாக, அதுக்கு அங்கே போயிடலாம். எவ்வளோ டைம் ஆகுது? டைம் இருக்குமா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஆர்டிகல் 112 படி. ஆர்டிகல் 112 படி 112 ஆர்டிகல் 112 படி மத்திய அரசு ஆர்டிகல் 112 படி மத்திய அரசு மத்திய அரசுன்னு சொல்லிட்டு அரசுன்றதை மட்டும் அடிச்சிருங்க, மத்தியன்னு மட்டும் வச்சுருங்க. கவர்மெண்ட் அரசுன்றதை அடிச்சிருங்க. மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலும் ஆர்டிகல் ஆர்டிகல் அப்படி போடுங்க. இல்லை சரத்து எழுதினாலும் சரி, இல்லை விதி எழுதினாலும் சரி, எந்த நாமனாலும் வைக்கலாம். விதி ஆர்டிகல் ஏஆர்டி அப்படி போட்டிங்கன்னா அதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 202 படி ஒவ்வொரு மாநிலமும் ஆர்டிகல் 112 படி மத்திய வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்திலும் ஆர்டிகல் 202 படி மாநில வரவு செலவு திட்டம் ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் தாக்கல் செய்யப்படும்.
ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் தாக்கல் செய்யப்படும். அடுத்த பாயிண்ட், 1921ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஆயிரத்தி 1921 1921ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அக்வர்த் கமிட்டி கமிட்டி பரிந்துரையின்படி 1924ஆம் ஆண்டு பொது மற்றும் ரயில்வே பட்ஜெட் தனியாக பிரிக்கப்பட்டது. 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 ரயில்வே பட்ஜெட் தனியாக தான் இருந்தது. சரி, இப்போ லாஸ்ட்டாக தான் மறுபடியும் மோடி கவர்மெண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கம்பைன் பண்ணிட்டாங்க. அது எந்த கமிட்டின்னு பார்த்துக்கலாம், எழுதுங்க. நிதி ஆயோக் அமைத்த விவேக் திப்ராய் குழு. விவேக் திப்ராய் குழு ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒருங்கிணைக்க பரிந்துரை செய்தது. விவேக் திப்ராய் குழு ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒருங்கிணைக்க பரிந்துரை செய்தது. ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒருங்கிணைக்க பரிந்துரை செய்தது. ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒருங்கிணைக்க பரிந்துரை செய்தது. எந்த கமிட்டி? விவேக் திப்ராய் குழு பரிந்துரைப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யாரு? ஆர்கே சண்முக ரெட்டின்னு வருமா? சண்முக செட்டின்னு வருமா? ஆர்கே சண்முகம்னா எழுதிக்கணும். ஆர்கே சண்முகம் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர். தற்போது உள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆர்கே சண்முகம். அடுத்தது பட்ஜெட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் உள்ளடக்கங்கள்ல வருவாய்